தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு படம் நம்மளை பாதிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த படம் கண்டிப்பாக உறுதியாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற ஒரு பெரிய லாஜிக்கல் இங்கே இருக்குது. தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல திரைப்படங்களாக சமீப காலமாக வந்துட்டுருக்கு. புதுமுகம் சுரேந்தர் இயக்கத்தில் ஒரு அழகான காதல் கதை மாயபிம்பம். படம் வந்து காதலில் ஆரம்பித்து கருணை கொலையில் முடியுது. அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அவங்க எடுத்த விதமாக இருக்கட்டும், அந்த படத்தில் நடித்த புதுமுகங்களாக இருக்கட்டும், ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. மாயபிம்பம் படத்தோட டீம் இங்கே இருக்காங்க. ஜனவரி 23 படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. புதுமுகங்களாக இருந்தாலும் ஒரு அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படமாக இந்த படம் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் மற்றும் நடிகர்கள், இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் வாங்க. 2005 லவ் ஸ்டோரின்னு போட்டிருக்கீங்களே, 2005 நடந்ததா? எப்படி அது சொல்லுங்க. ஆமாம், அது 2005 நடந்த கதை அப்படிங்கிறது தான் நம்ம செட் பண்ண. அதுக்கு காரணம் பேசிக்காக என்னன்னாக்கா, இதில் நம்ம பேசியிருக்கிற விஷயம் வந்து இப்போ ஜென்ரேஷனுக்கு இந்த 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 பேட்டர்ன் ஆஃப் லவ்ங்கிறதே ரொம்ப அந்நியமான விஷயமா மாறிடுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரிஜினல் லவ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பண்ணணுங்கிறப்போ இந்த செல்ஃபோன் இல்லாத உலகத்தில் எப்படி லவ்லாம் இருந்துச்சுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான அடிப்படை தேவையாக இருந்துச்சு. அதனால அந்த 2005 செட் பண்ணி நம்ம பண்ணோம். இது எந்த வருஷம் எடுத்த கதை சார்? ஏன்னா கொஞ்சம் தாமதமாக தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த வருஷம் எடுத்தீங்க? இவ்வளோ நாளாக ஏன் இந்த படத்தை வந்து அப்படியே கிடப்புல போட்டிங்களா? திடீர்னு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? இது ப்ரொமோஷன்லேருந்து எப்படி பிளான் பண்ணீங்க சொல்லுங்கள். இல்லை, கிடப்பில் போடலை. ஆக்சுவலாக இது தாமதமாகவே இருந்த இவ்வளோ வருஷமும் நான் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தினம் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். அதுதான் நான் தான் ப்ரொடியூசரு. எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மாவோட சேவிங்ஸ் அது எல்லாமே வச்சு பண்ண விஷயந்தான். ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் எல்லாம் சேர்ந்து பண்ணது தான் இது ப்ரொடக்ஷனு. இது ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் வந்து படம் எல்லாருக்கும் பிடிச்சாலும் ஃப்ரெஷர்ன்றதுனால வியாபார ரீதியா வந்து அதுக்கான ஆதரவு கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும். காரணம் என்னன்னாக்கா, இப்போ எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து மக்கள் படம் பார்க்கறதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. ஒரு கிராண்டியர் ஃபிலிம், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் ஃபிலிம், அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாத படங்கள் வந்து ஓடிடியில பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மூவ் ஆயிட்டதுனால அவங்க படம் ரிலீஸ் பண்ற எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, ஆனா ஃப்ரெஷர் தியேட்டருக்கு யாரும் வரமாட்டாங்க, ஸோ தியேட்டரிக்கல் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் தாமதத்துக்கான முக்கியமான காரணம். அது இவ்வளவு காலமும் நான் வந்து அதுக்கான முயற்சியில் இருந்துட்டு ஒரு இதுக்கு மேல வந்து வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு தான் நானே ரிலீஸ் பண்றேன். எவ்வளவு வருஷமா அந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு? மோர் தென் 6 years இருக்குமா? ஆமா, கண்டிப்பா. எங்கெல்லாம் நான் சில போர்டெல்லாம் படத்துல பார்க்கும்போது பாண்டிச்சேரி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தது, தஞ்சாவூர் அந்த மாதிரி சைட்லாம் இருந்தது. எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்திருந்தீங்க சொல்லுங்க. கடலூர், சிதம்பரம். கடலூர் வந்து ஹீரோவோட ஃபேமிலி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும். சிதம்பரம் யூனிவர்சிட்டியில் ஹீரோ படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் தஞ்சாவூர், புதுக்கோட்டை இவங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். எல்லாமே லைவ் லொக்கேஷனாக நாங்கள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அதனால வந்து அதான் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் படங்கிறது என்னோட அந்த அட்டம் தான் நான் பண்ணேன். அது ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். முதல் படமாக இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறைய படங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ இசையமைப்பாளர் நந்தா அவர்களே வணக்கம். வணக்கம். ஒரு மியூசிக் வந்து ஒரு படத்தை எவ்வளவு தூரம் கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்களும் மிகச்சிறந்த உதாரணம். அந்த டிராவலா இருக்கட்டும், ஒரு பைக்ல போற விஷயங்களா இருக்கட்டும், அவங்க அப்பா கேட்டை திறக்கிற சவுண்டா இருக்கட்டும், அப்படியே ஒரு மைன்யூட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க படத்துல. ஸோ ரொம்ப ஒரு அழகான மியூசிக்கு. நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே இந்த மியூசிக்கு, இது எங்கேயோ கனெக்ட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு லைவாக இருந்துச்சு, ஒரு உயிர்ப்பு கொடுத்தீங்க அந்த படத்துக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த பட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? ஃப்ரெண்ட்ஸா இல்லை வந்து எப்படி இது அமைஞ்சிச்சு இந்த டீம் சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட கேமராமேன் எட்வின் தான் முதல்ல இன்ட்ரோ கொடுத்தாரு. ஓகே. அவர் எனக்கு எங்கள் ஏரியாவில் தான் இருந்தார். எந்த ஏரியா நீங்கள்? நாங்கள் பல்லாவரம். அங்கே தான் அவர் வந்து ஆக்சுவலி சங்கரோட கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சரி.
அவர் வந்து இந்த மாதிரி சுரேந்தர் என்னோட ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணுறாரு, நீங்கள் போய் ஒரு வாட்டி போய் பாருங்கன்னாரு. அப்போ போய் பார்த்தோன்னே நாங்கள் பேசணும் ஃபஸ்ட்டு. பேச எங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படியே சிங்க் ஆச்சு. அப்புறம் முதல்ல கம்போசிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு சுச்சுவேஷன் சொன்னார். ஓகே. சுச்சுவேஷன் சொல்லி அப்படிதான் எங்களோட ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து சப்ஜெக்டை சொன்னார். சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்க சப்ஜெக்டே நம்மளால் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அப்புறம் போக போக எல்லாரோட இதனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து ஆரம்பிச்சோம். இந்த சாங்ஸ் எவ்வளோ பிளான் பண்ணீங்க? சாங்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். யாரெல்லாம் பாட வச்சிங்க? ஆக்சுவலி இந்த சாங்ஸை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு கம்போசிங்லேருந்தே வந்து சரியாக வராமல் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல வந்து அமைஞ்சது. ஃபஸ்ட்டு ஒரு டியூன் போட்டோம், அதுக்கு லிரிக் எழுதியாச்சு. லிரிக் எழுதி பாட வச்சுட்டு ஒரு ட்ராக் பாட வச்சுட்டு அப்புறம் எல்லாம் போய் கேட்டால் அதுக்கும் இந்த சுச்சுவேஷனுமே செட்டே ஆகலை. ஓகே. எல்லாருமே வந்துட்டாங்க. நிறைய அட்வைஸ்லாம் வந்தது, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அந்த எழுதின லிரிக்கு திருப்பி உட்காந்து எனக்குள்ளே மாற்றோம். அந்த சாங்க்கு திருப்பி அது ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கு வேற டியூன் போட்டு அப்புறமா உருவானது தான் அந்த பாட்டு. ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப சிரமப்பட்டு வந்தது தான் இந்த படம் ஃபுல்லாகவே. அதில் மியூசிக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே. ரொம்ப அழகாக இருந்தது அந்த மியூசிக் படமாக பார்க்கும்போது. இல்லை ரொம்ப ஒரு சின்ன பிட்டு கூட அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்தாலே சிரிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. சொல்லுங்கள், ஒரு நண்பர்களோட சேர்ந்த ஒரு ப்ராஜெக்டாக தான் இதை நான் பார்க்குறேன். உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஓப்பன் ஆடிஷன் தான் மேம். ஓப்பன் ஆடிஷன். எந்த ஊர் நீங்கள்? சொந்த ஊர் ஆந்திரா. நான் ஒரு 20 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கீங்க. செட்டில் ஆனது சென்னையா? இங்கே தான் இருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஃபுல்லாக சினிமாவுக்காக வந்து ஃபுல்லாக இங்கே தான் இருக்கேன். ஓகே. இப்போ படத்துல நடிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஹாட்ஸ்டார்ல. ஓகே. ஸோ கரண்ட்ல இதான் உங்களோட முதல் படமா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பட் ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ராப்பரா ஒரு ஒர்க் ஷாப் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. இது அவ்வளோ ஹோப்போட வந்து இந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. ஸோ நல்ல ஒரு லேர்னிங் இந்த படம். நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நடிக்கும்போது நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இவனுக்கு டயலாக்ஸ் இருக்கும், அவருக்கு வந்து சீன்ஸ் இருக்காது, ஒரு சீனில் அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்கள் 4 பேருக்குள்ளே நடந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் எப்படி உண்டாச்சு? அந்த பாண்டிங் எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே டைரக்டர் தான். ஃபர்ஸ்ட் இந்த அவங்க பேசும்போது அவங்க பண்ணும்போது நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஈச் எவ்ரி ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷனா இருந்தாலும் அவர் சொல்ல எங்க நீ பண்ண அப்படின்னு. ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பப்ளிக் பிளேசஸ்லாம் ஷூட் பண்ணிருக்கோம். அந்த கடலூர் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட், பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட். ஸோ எங்கேயுமே வந்து இல்ல பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட்ல பண்றோம் சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்லாம் அந்த இதுவே இருக்காது. அந்த இதே போல ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவருக்கு என்ன தேவையோ அதுக்கான ரியாக்ஷன் வந்தாதான் அங்க இருந்து பேக்கப் பண்ணி அடுத்த இடத்துக்கே போறது. உங்களோட பேரா நடிச்சாங்கல்ல, அவங்க சூப்பரான பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இவர் பயங்கரமா மியூசிக் போட்டிருந்தாரு வேற. சோ சொல்லுங்களேன், அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்க உண்மையாலுமே நடிக்க தெரியுமா இல்ல அந்த ஊர்ல இருக்கவங்களா? அவங்க யாரு? இல்ல அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் ஆர்டிஸ்ட்? ஆமா அவங்களும் ஆர்டிஸ்ட் தான். அதுக்கு முன்னாடியும் எதுவும் பண்ணல அவங்க, அதுக்கப்புறமாவும் எதுவும் பண்ணல. ஸோ இதுலதான் வந்து அவங்க ப்ராப்பரா வெளியே தெரிய போறாங்க. ஓ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க சிரிச்சது, அவங்க ஒவ்வொரு இதுமே வந்து டைரக்டர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரான நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு நீங்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஸ்மைலிங் கூட பாக்குற மாதிரி இருந்தது. ஒரு சீரியஸான படம், ஒரு அப்படியே கொஞ்சம் டோன் மாறுச்சு. அப்படியே நீங்க வரும்போதெல்லாம் ஒரு ஹாப்பி மூட்ல ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா பண்ணியிருந்தீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். 4 பேர் வந்து செட்ல ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, இப்போ டோட்டலா சேஞ்ச் ஆயிருப்பாங்க. யாரும் வரமாட்டேன்னு சொன்னாங்களா? ஆமா, இல்ல அன்னைக்கு பிரஸ் மீட்ல அன்னைக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதையும் சொல்றேன், இவனை எவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறேன்னு எனக்கே தெரியாது. அடையாளம் கண்டுபிடிக்க இன்னைக்குதான் பாக்குறோம். இல்ல நான் சொல்றது ஷூட் முடிச்சு ஷூட்டுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணிருக்கோம். இப்ப ஃபியூ இயர்ஸா டச் இல்ல. அவன் ப்ரொஃபஷன் அதுல போயிட்டான். சோ வந்து இவன் செகண்ட் கேரக்டர் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இவன் வந்து அப்பப்போ வந்து டச் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே ஆளு ராஜேஷ் தான். மத்தவங்க எல்லாம் யாரும் தொடர்புல இல்ல.
மற்றவங்க யாருமே நம்மளுக்கு தொடர்புல இல்லை. இந்த ஹீரோவா நடிச்சவர் என்ன பண்றாரு அவரு? இல்ல அதுக்கு அந்த கேள்விக்கு தான் எனக்கும் பதில தெரியல. என்ன பண்றாரு? அதாவது உங்களால ரீச் பண்ண முடிஞ்சுதா, ரீச் பண்ணவே முடியலையான்னு கேக்குறேன். இல்ல நான் இப்போ இந்த படம் உங்களுக்கு எப்பயிலேருந்து இந்த படத்து பேர் தெரிய வந்தது? சும்மா ரீசன்ட் டேஸ்ல தான். ரீசெண்ட் டேஸ்லயே தெரிஞ்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? எங்கேயே அவங்க கனெக்டடா இருக்கும்போது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பு நிறையவே இருக்கு இல்லைங்களா? யாரும் நம்மள்கிட்ட தொடர்புல இல்லை, தொடர்புக்கு வரல. யாரையும் நான் வீடு தேடி போய் கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வைக்கிறதுன்றது தெரியல எனக்கு. அதுதான், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும். இந்த கதை நாயகி எங்க படிச்சீங்க? அவங்க ஐஸ் எல்லாம் வந்து பாலுமேந்திரா சாரா இருக்கட்டும், பாரதி ராஜா சாரா இருக்கட்டும், அவங்க ஒரு ஹீரோயினை வடிவமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணு, ஐஸ், ஐப்ரோ, ஃபேஸ் இதெல்லாம் டிக்டோ அதே மாதிரி சூஸ் பண்ணிருந்தீங்க, செலக்ட் பண்ணி. கண்டிப்பா எனக்கு வந்து அதுல ரொம்பவே டிமாண்ட் இருந்துச்சு எனக்கு. ஹீரோயின் உங்களுக்கு இப்ப நீங்க படம் பார்த்துட்டதுனால அது எவ்வளவு முக்கியமான கேரக்டர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயம். சினிமா வந்து பார்க்குற, தமிழ் சினிமா பார்க்குற எல்லாருக்குமே இந்த கேரக்டர் நிச்சயம் இதுக்கப்புறம் ரொம்ப மனசுல நிக்கிற ஒரு கேரக்டர். கண்டிப்பா அந்த அப்போ சுமதிங்கிற ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பா நிற்கும், மனசுல நிற்கக்கூடிய ஒரு. ஸோ அது வந்து நம்ம ரைட்டிங்ல கொண்டு வந்துட்டோம், விஷுவலா நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கு பொருந்தி போற அந்த முகம் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்களா செலக்ட் பண்ண? நான் இந்த ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ண மட்டும் நான் ஒரு 8 மாசம் ஆச்சு எனக்கு. அவ்வளோ ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ தேடி இருக்கும். எல்லா சவுத் இந்தியால இருக்கிற அத்தனை ஸ்டேட்ல இருந்தும் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, 4 ஸ்டேட்ல இருந்தும் வந்திருக்காங்க. இவங்க எந்த ஊரு? இவங்க வந்து கேரளா. கேரளா. ஸோ நான் டிமாண்டா எனக்கு என்ன இருந்துச்சுன்னாக்கா, அந்த பொண்ணு பார்த்த உடனே ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு அட்ராக்டிவா இருக்கணும், அவ்வளவு. அவங்களே ரீச் பண்ண முடியல. பேரழகியா இருக்கணுங்கிறது என்னோட டிமாண்ட் இல்ல. நான் வச்சிருந்தது ஒரு 3ல ஏதோ ஒரு கண்டிஷன். ஒரு கண்ணு எக்ஸ்பிரசிவா இருக்கணும், இல்ல ஸ்மைல் நல்லா இருக்கணும், ஏதாவது சின்ன தெத்துப்பல் அந்த மாதிரி, இல்லைன்னா கன்னத்துல ஏதாவது ஒரு குழி மாதிரியே ஏதோ ஒரு சம்திங், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா டக்குன்னு இம்ப்ரெஸ், அது போதும், அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம்ங்கிறது தான் நம்மளோட இது. ஸோ அந்த வகையில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஐஸ் வந்து ரொம்பவே அட்ராக்டிவ் ஐஸா இருந்துச்சு. ஸோ எனக்கு டக்குன்னு பார்த்து அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு 3 டேஸில் நேரம் வந்து ஆடிஷன் பண்ணி அன்னைக்கே கமிட் பண்ணோம். ஏன்னா 8 மாசம் அலைஞ்சிருக்கேன். அதான். இப்போ அவங்கள ரீச் பண்ண முடிஞ்சுதான் முடியலையா உங்களுக்கு? எங்க இருக்காங்க என்னன்னு ரீச் பண்ண முடியல? நான் ரீச் பண்ண முடியல, யாரும் இல்லை. படம் வரட்டும் வந்து நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கும் போது கேள்விப்பட்ட அவங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. வணிக ரீதியா ஒரு விஷயம் இருக்குல்ல சார், படத்தை எடுத்து முடிச்சிடும், ஒரு ப்ராஜெக்டா எடுத்து முடிச்சிடும், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆர்டிஸ்டோட வேல்யூன்னு ஒன்று விஷயம் இருக்குங்க. ஸோ அதை எப்படி போய் நீங்க டீல் பண்ணீங்க? இவ்வளோ வருஷமா எப்படி ஸ்ட்ரகிள் ஆகி இந்த படத்தை நீ கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை தேட்டர் தர்றாங்க? ஏன்னா 23ஆம் தேதி நிறைய படங்கள், ஒரு 4 படங்கள் கிட்டத்தட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தேட்டருக்கு எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? என்ன பிளான் வச்சு? நாம திட்டமிட்டப்ப வந்து ஆக்சுவலா நான் டிசம்பர்ல பிளான் பண்ணேன். அப்போ படங்கள் நிறைய இருக்குன்ட்டாங்க டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு. அதனால நான் வந்து இந்த 23 நான் புஷ் பண்ணி வச்சப்போ ஆக்சுவலா வேற எந்த படங்களும் கிடையாது. அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு படம் 2 படம்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படம் திடீர்னு ரீரிலீஸ்லாம் வந்ததும் அது ரொம்ப க்ரௌடடாக இருக்கு, நம்மளுக்கு தேட்டர் நெருக்கடி இருக்கு. இந்த ரிலீஸ் ப்ராசஸ் நான் தான் ரிலீஸ் பண்றேன். ஆனா தியேட்டர் வந்து என்னால போட முடியாது, அதான் யதார்த்தம். நம்மளுக்கு இப்ப சோ ஃபார் எத்தனை தியேட்டர் ரிலீஸ்? நான் வந்து 80 தியேட்டர்ஸ், 75 to 80 தியேட்டர்ஸ்ன்றது என்னுடைய டார்கெட்டு. அது நீங்க சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் எடுத்தது போக என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான். அது வியாழக்கிழமை போல தெரியலாம். அதனாலதான் நான் இந்த படத்தை 3 நாளைக்கு முன்னாடி ப்ரொஜெக்ஷன் ப்ரெஸ்ஸுக்கு போட்டிருக்கேன். நீங்கெல்லாம் எழுத போற விஷயங்கள், நீங்க பேச போற, நீங்க எழுப்புற சத்தம் அவங்க காதல கேட்டு இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு வெளிச்சம் வந்து தியேட்டர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். நிறைய காதல் படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. சில கிளைமேக்ஸ் உள்ள படங்கள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, சில படங்கள் பெயின்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. கண்டிப்பா மாயபிம்பம் படம் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். நீங்க எண்டு கிளைமேக்ஸ் வேற ஏதாவது வச்சிருந்தீங்களா, இல்ல அதே தான் பிளான் பண்ணிருந்தீங்களா? இல்ல தான், ஒரே கிளைமேக்ஸ் தான். ஒரு சேடால இருக்குது, அதனால கேக்குறேன்.
இல்லை சேட் கிளைமேக்ஸ் நான் கெட்ட கிளைமேக்ஸ்னு தெரியல எனக்கு. கெட்ட சில கிளைமாக்ஸ் பேருக்கு சொல்ல வரல, கொஞ்சம் சேடா இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் நான். அந்த கிளைமாக்ஸ் தான் வச்சிருந்தீங்களா? ஆமா அதுதான் ஏன்னா கிளைமேக்ஸ். படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் கிளைமாக்ஸ் எல்லாம் மாத்தி இருக்காங்க. சோ இல்ல இதுல இந்த படம் நீங்க பார்த்த படத்துல ஒரு ஷார்ட் கூட மாத்துனது இல்ல பேப்பர்ல இருந்து. ஓகே, என்ன So, நீங்க எழுதுனீங்களோ என்ன பாத்தீங்களோ அது என்னோட பேப்பர்ல இருந்துச்சு. எடுக்கும் நான் நரேட் பண்றப்போ ஸ்கிரிப்ட் நரேஷன் கூட அப்படியே நீங்க பார்த்த படத்தை நான் நரேட் பண்ணுவேன் அதே ஒரு 2.5 மணி நேரத்துக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த சேஞ்சஸோ ஆல்டர்னேட்ன்ற ஏரியாக்குள்ள போகல. டேரக்டர்ஸ் சீனியர் டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுவோம். லவ் ஃபிலிம்ன்றதுனால சிறந்த காதல் கதைகள் பண்ண பெஸ்ட் காதல் கதைகள் பண்ண டேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணேன். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நம்மள பாக்யராஜ் சார் ரைட் ஃப்ரம் அந்த அந்த அவர் படம் பார்த்தாரு. அடுத்தது அகத்தியன் சார், காதல் கோட்டை அகத்தியன் சார். அப்புறம் விக்ரமன் சார், பருத்தி வீரனுக்காக அமீர் சார், பாலாசக்திவேல் காதலுக்காக மைனா அவர் ஆக்சுவலா முன்னாடியே பார்த்துட்டாரு. ஸோ இந்த ரேஞ்சில் நான் ஒவ்வொரு டேரக்டரா அப்ரோச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் இது ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சாக்க வந்து என் கூட ஸ்டேஜை ஃபில் பண்ண யாரும் இல்லை, தனியா இருந்தேன் நான். ஸோ இவங்களுக்கு படம் பிடிச்சா இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கின்றது தான் என்ன அந்த முயற்சி தான் அது. அது வந்து எனக்கு ஆடியோ ஃபங்க்ஷனா பண்ண முடியலனாலும் அதை நான் மக்களுக்கு கொண்டு போய் அதை இது பண்ணும்போது அவங்க நம்பகத்தன்மையோட இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு விஷயம் பேசும்போது ஓகே அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அவங்க நம்ம படத்தை பாக்குறதுக்கு யோசிக்கலாம். அதுக்கான முயற்சி பண்ணாலே போதும் அப்படின்றதான் என்னோட. நீங்க ஓன் ப்ரொடக்ஷன், நீங்க ஓனாவே இந்த படத்தை தயாரிச்சிருக்கீங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணிருக்கீங்க. பட்ஜெட் அப்படிங்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டோட வேல்யூ ஒரு விஷயம், இப்போ இந்த 6 வருஷத்துக்குள்ளார நடந்த விஷயங்கள் வேறையா இருந்திருக்கும். எப்படி இந்த படத்தை சமாளிச்சிங்க? எவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுத்தீங்க இந்த படத்தை? ஆக்சுவலா அந்த அந்த ஃபினான்ஷியல் ஏரியாவை நான் யோசிச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு இங்க உட்காந்து கூட இருக்க முடியாது. அதான் இப்ப ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய வந்ததுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்கா எனக்கு இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் மூமெண்ட்டுக்கான படம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ண ஸ்கிரிப்ட். அது நீங்க இப்ப படம் பார்த்ததுனால அது உங்களுக்கும் அதுல நான் சொல்ற கருத்துல உடன்பாடு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நான் வந்து ஓடிடின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஆப்ஷனுக்குள்ள போகல. அதுதான் ரீசன். அதுவும் ஒரு ரீசன். ஸோ நடுவில் நம்ம பேண்டமிக் அப்புறம் தானே அந்த பழக்கமே அது ஒரு பழக்கமா கல்டிவேட் ஆகுது இல்லைங்களா. அது எனக்கு நான் இந்த தியேட்டர்ல பார்க்கும்போது மக்கள் அந்த சிரிக்கிறதா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஒரு கிளைமேக்ஸ் அது எல்லாமே கனெக்ட் ஆகும். அதுதான் கரெக்டா இருக்கும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால நான் தியேட்டருக்காக தான் நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன். ஒரு நல்ல படத்தை மக்கள் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கொண்டாடி இருக்காங்க. அது யார் நடிகர்கள், யார் எடுத்திருக்காங்க, யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஸோ நல்ல கதை இருந்தால் மட்டும் போதும். மக்கள் தானாகவே மக்கள் வந்து கொண்டாடி ரசித்து அந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக மாயபிம்பம் படம் வந்து மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லவ்வை வந்து இப்படிலாம் காமிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஸோ லேட்டாக வந்தாலும் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல அழகான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கீங்க. உங்களோட பாட்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி ஒரு நடிப்பு கொடுத்துருக்கீங்க. மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா, அந்த லொக்கேஷன்லாம் நம்ம பார்க்கவே முடியாத அழகான லொக்கேஷன்ஸு. ஸோ லொக்கேஷன், எடிட்டிங், கேமரா, மியூசிக்கு சூப்பரான ஒரு படமாக இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.